கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உற்சாகப்படுத்தும் ஆண்டவர் நிகழ்ச்சியின் மூலியமாய் உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை லூக்கா 4ஆம் அதிகாரம் 39வது வசனம். அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பேதுருவோட மாமி கடுமையான ஜுரம். பைபிளில் பாருங்கள், ஜுரம்னா அது சாதாரண ஜுரம் கிடையாதான், அது மரணத்திற்கு ஏதுவான ஒரு ஜுரம். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவளை குனிந்து நின்று அவளை தொட்ட உடனே அவளுடைய வியாதி நீங்கிற்று. ஆமேன். இன்றைக்கு யார் யாரெல்லாம் மரண படுக்கையில் என்னை இந்த வியாதி எப்போ என்னை விட்டு நீங்குமோ, எனக்கு இந்த வியாதியினால் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கேன், என்னால் என்னுடைய காரியங்கள் செய்து கொள்ள முடியலை, எனக்கு சீக்கிரமாக ஒரு சுகம் வேணும், ஒரு விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு தேவன் உங்கள் இடத்துல வந்திருக்கிறார். ஆமேன். அவள் தொட்ட உடனே அவள் வியாதி அவளை விட்டு நீங்கினது போல இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் ஸ்பாட் மிராக்கிள் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆமீன். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இந்த நொடி பொழுதுலேயே தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறார். ஆமேன். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக வேலைக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் கூட யார் யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை அப்பா துக்கத்தோடும் வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும் சுவாமி. அப்பா, ஒரு ஸ்பாட் மிராக்கள் நடக்கணும் ராஜா. உடனே அவர்கள் எழுந்து அப்பா தகப்பனே உமக்கு பணிவிடை செய்கிற பிள்ளைகளை நீங்கள் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.